வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சரக்கு மற்றும் சேவை வரி. ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மூலம் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது? 122. ஜிஎஸ்டி அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மத்திய நிதி அமைச்சர் மற்றும் அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் ஆளுநர்கள். ஜிஎஸ்டி அமுலுக்கு வந்த டேட் என்னன்னா ஜூலை 1, 2017. வரி விகிதங்கள் 0%, 5%, 12%, 18, 28. ஜிஎஸ்டி யாரின் ஆட்சியில் மாநில அளவில் அமுல்படுத்த முடிவு செய்யப்பட்டது? வாஜ்பாயோட ஆட்சியில் தான் முடிவு செஞ்சாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் எந்த ஆண்டு மாநிலங்களின் மதிப்பு கூட்டு வரி அமுலுக்கு வந்தது? 2005. இந்தியா மறைமுக வரி ஆட்சி சீர்திருத்த செயல்முறை எந்த ஆண்டு யாரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டு மாறுபட்ட மதிப்பு கூட்டு வரி மூலம் தொடங்கியது? 1986 மற்றும் விபி சிங். இரட்டை ஜிஎஸ்டி மாதிரியை பின்பற்றும் நாடு இந்தியா. ஒரே மாநிலத்திற்குள் நடைபெறும் பரிவர்த்தனைகள் அனைத்துக்கும் ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் விதிக்கப்பட்ட வரிகள் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் யூடிஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி. முதலில் ஜிஎஸ்டி பயன்படுத்திய நாடு பிரான்ஸ் 1954. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை 2000. புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை 2015. பொருள் மற்றும் பணிவரி சட்டம் 2017. நரசிம்ம கமிட்டி 1991. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எங்களுக்கு வேணும்னு ஆகஸ்ட் 8, 2016. ஜிஎஸ்டி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற இயர் செப்டம்பர் 8, 2016. ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் செப்டம்பர் 12, 2016. ஜிஎஸ்டி விதி 279A. ஜிஎஸ்டி காரணமாக நீக்கப்பட்ட சரத்து 268A. ஜிஎஸ்டி சட்ட திருத்தம் செய்யப்பட்ட அட்டவணை 6 மற்றும் 7. ஜிஎஸ்டி சட்டம் 101. ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்ட மாநிலங்களோட தரவரிசை: அசாம், ஃபர்ஸ்ட் அசாம், செகண்ட் பீகார், தேர்டு ஜார்க்கண்ட், 28 தமிழ்நாடு, 31 ஜம்மு காஷ்மீர். ஜிஎஸ்டி மசோதா தொடர்பான குழு தலைவர் அமித் மிஷா. அந்த ஜிஎஸ்டியோட விளம்பர தூதராக யார் நடித்தாங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் தான் நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் முதல் கூட்டத்தொடர் செப்டம்பர் 22 மற்றும் 23, 2016. ஜிஎஸ்டி வரி சட்டம் இயற்றப்பட்ட நாள் ஏப்ரல் 12, 2017. ரிசர்வ் வங்கியின் கணக்கீட்டு ஆண்டு ஏப்ரல் 1 to மார்ச் 31 வரை.